எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு சாப பாவ தோஷம் எப்போது எந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு விலகுகிறது, தெய்வத்தினுடைய பார்வை உங்கள் மேல் எப்போது படுகிறது, தெய்வத்தினுடைய பார்வை உங்கள் மேல் படும்போது சாப பாவ தோஷம் விலகுகிறது, அது எப்போது, அந்த காலகட்டத்தில் யோகமான வயது நடக்கும்போது நன்மை அதிகமாக கிடைக்கிறது. உங்களுடைய சாப பாவ தோஷத்தை போக்கும் வயது எப்போது வருகிறது, உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருந்தால் சாபபாவ தோஷம் விலகுகிறது, உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி, ராசியாதிபதி, நட்சத்திராதிபதி எப்படி இருக்கிறார்கள், உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, பாக்கியாதிபதி எப்படி இருக்கிறார்கள், ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் சப்தமாதிபதியும் எப்படி இருக்கிறார்கள், அதை பொறுத்து சாபமும் பாவமும் தோஷமும் விலகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஒரு ஜாதகத்தில் மிக மிக நம் கவனிப்பாக பார்க்க வேண்டியது லக்னாதிபதியை மட்டுமே மெயினாக பார்க்க வேண்டும். அவர் எங்கே இருந்து தசை புத்தி அந்தரம் நடத்துகிறாரோ அதை இரண்டாவதாக கவனிக்க வேண்டும். அதை எந்தெந்த கிரகமெல்லாம் பார்க்குது என்று பார்த்து அதற்கு சாபபாவ தோஷங்கள் வருகிறதா அல்லது சாபபாவ தோஷங்கள் விலகுகிறதா என்றும் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட விதியும் கவனமாக பார்க்க வேண்டும். ஒருவருக்கு சாபமும் பாவமும் தோஷமும் வம்சா வழியாக தொடர்ந்துக்கிட்டே வந்துட்டு இருக்கும். பரம்பரையாக ஒரு சில சாபமும் பாவமும் தோஷமும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அது யாருக்கு தொடரும்? அதே போல ஒருவருக்கு யோக தசை நடக்கும், அந்த கிரகம் யோகம் செய்யும் அப்படி நினைப்போம், ஆனால் யோகம் செய்யாது. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஒரு ஜாதகத்தில் விதி, மதி, கதி இவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? இந்த அதிபதிகள் விதியினுடைய கணக்குப்படி கிரகங்கள் எப்படி இருக்கிறது, மதியினுடைய கணிதப்படி கிரகங்கள் எப்படி இருக்கிறது, கதிங்கிற ஒரு கணக்குப்படி கிரகங்கள் எப்படி இருக்கிறது, இந்த விதி மதி கதி இந்த மூன்றிலும் சாப பாவ தோஷம் விலக வாய்ப்பு உள்ளதா? எந்த வயதில் சாபபாவ தோஷம் விலகுகிறது, தெய்வத்தினுடைய பார்வை எப்போது நம்ம மீது படுகிறது, இதெல்லாம் நம் பார்க்க போகிறோம். இதில் நிறையா விஷயங்கள் பார்க்குறோம். இதை சொல்ல முடியலன்னா அடுத்தடுத்து ஏதோ ஒரு டைம் கிடைக்கிறப்ப உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு அங்கங்கே சின்ன சின்ன டிப்ஸாக உங்களுக்கு சொல்கிறேன். நானும் தெரிஞ்சுக்குங்க. ஒருவருக்கு லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோணங்களில் இருந்தாலும் பெரிதாக சாப பாவ தோஷம் அவர்களை பாதிப்பில்லை, அதாவது அந்த ஜாதகரை. மேலும் அந்த லக்னாதிபதி ஆட்சி உச்சமாக இருந்து அந்த லக்னாதிபதியினுடைய நட்பு கிரகங்கள் யோகாதிபதி, அந்த லக்னாதிபதிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் எதுவோ, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்களோ அந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் அந்த லக்னாதிபதியை தொடர்பு கொள்ளும் போது சாபபாவ தோஷம் அந்த ஜாதகத்தை அணுகுவது இல்லை. அதனுடைய தசபுத்தி காலத்தில் இது வேலை செய்யாது. சாபபாவ தோஷம் வேலை செய்யும் ஜாதகத்தில் இருக்கும். ஒரு ஜாதகத்தில் சாபம் பாவம் தோஷம் எல்லா விஷயமும் அதில் இருக்கும். நன்மை தீமை எல்லாமே இருக்கும். ஆனால் எப்போது அது பலம் இழக்கிறது, எப்போது பலமாக இருக்கிறது, பலம் இழக்கிறதா, பலவீனமாக இருக்கிறதா, பலமாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். ஒரு ஜாதகத்தில் தெய்வ பலம் அதிகமாக இருக்கிறதா அப்படிங்கிறதும் பார்க்க வேண்டும். ஒரு ஜாதகத்தில் சாப பாவ தோஷங்கள்
ஒருவருக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்றாலும், அதாவது ஒரு செய்வின பாதிப்பு, பில்லி சூனியங்கள், ஏவல் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்றாலும் கிரக அமைப்பு ஒத்துப்போனால் மட்டுமே அதை செய்ய முடியும். அப்படி வலுவாக அந்த ஜாதகருக்கு சாதகமான இருக்கும் சமயத்தில் ஏதாவது ஒன்று செய்தால் நிச்சயமாக யார் செய்தார்களோ அவர்களுக்கே அது ரிட்டன் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவர்களுக்கு அது போகாது, என்னதான் கெடுதல் செஞ்சாலும் அது அவர்களுக்கு நடக்காது. அப்படிப்பட்ட விதியும் இருக்கிறது. அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப சாபத்தையும் பாவத்தையும் தோஷத்தையும் கொடுக்கிற கிரகங்களை நாம் பார்க்க வேண்டும். தீமையெல்லாம் எந்த கிரகங்கள்லாம் தரப்போகுது அப்படிங்கிறதும் பார்க்க வேண்டும். இருள் கிரகங்கள் சற்று அதிகமாக தீமையை தருவதற்கு வாய்ப்பு உண்டு. இருள் கிரகங்கள் தீமையை சற்று அதிகமாக தரும். ஒளி கிரகங்கள் தீமையை சற்று குறைக்கும். ஆனால் இது ஒரு பொது விதி. சில சமயத்தில் இருள் கிரகங்கள் நன்மையும், சில சமயங்களில் ஒளி கிரகங்கள் தீமையும் செய்யும். அதையும் நாம் பார்க்க வேண்டும். உங்கள் லக்னத்துக்கு யோக கிரகங்கள் சொல்லப்படுகிற 5, 9ஆம் அதிபதிகள் பாவகிரகமாக இருந்தாலும் சுபகிரகமாக இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மையே செய்யும். ஒருவருக்கு லக்னத்துக்கு யோக கிரகமாக சுபகிரகமாக வந்து இயற்கை சுபராக வந்து லக்னத்துக்கு அந்த கிரகம் லக்னாதிபதியுடனோ லக்னத்துடனோ சம்பந்தப்படும் போது பெரிதாக சாபபாவ தோஷம் வேலை செய்வதில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு லக்னத்துக்கு இயற்கை சுபரே யோகாதிபதியாக வருவது சிறப்பு, மேலும் மேலும் சிறப்பு. அது அப்படி வந்து அந்த கிரகம் உங்கள் லக்னத்தையோ லக்னாதிபதியை தொடர்பு கொள்ளும் போது பெரிதாக சாபமும் பாவமும் தோஷமும் வேலை செய்வதில்லை. இது நாம் தெரிஞ்சுக்க வேண்டும். அதே போல ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திர அதிபதி சிம்மம் தனுசில் இருக்க வேண்டும், அல்லது உங்கள் லக்னத்துக்கு 5, 9 இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது அந்த ஜாதகத்துக்கு பெரிதாத சாபமும் பாவமும் தோஷமும் வேலை செய்வதில்லை. ஒரு ஜாதகத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சாபம் பாவ தோஷம் இருக்கும். அது எப்போது வேலை செய்வதில்லை? அதனுடைய தசபுத்தி காலத்தில் நன்மையான தசபுத்தி வரும்போது வேலை செய்வதில்லை. ஒரு ஜாதகத்தில் ராசியாதிபதியும் லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் கன்னி விருச்சிகத்தில் இருந்தாலும், அல்லது உங்களோட லக்னத்துக்கு 6, 8, 12 இருந்தாலும் சாபபாவ தோஷம் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். குறிப்பாக உங்கள் லக்னத்துக்கு 5, 9ஆம் அதிபதி யாரோ அவர் கன்னி விருச்சிகத்திலேயோ லக்னத்துக்கு 6, 8 இருந்தால் சாபபாவ தோஷம் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். மேற்கொண்டு மாந்தி சேர்க்கை இருந்தால் கடுமை அதிகமாக இருக்கும். கேது சேர்ந்தால் மேலும் கடுமை அதிகமாக இருக்கிறது. ராகு கேது தொடர்பு அதிகமாக அமைப்பு. சனி பார்வை சற்று மேலும் கர்ம பலனை அதிகமாக தருகிறது. செவ்வாய் பார்வை மேலும் கடுமையாக்கிறது. ஆனால் அது செவ்வாய் யோகாதிபதியாக வந்துட்டால், செவ்வாய் சனி பகவான் யோகாதிபதியாக வந்துட்டால், ராகு யோகாதிபதியினுடைய சாரத்தை பெற்று வந்துட்டால், யோகாதிபதியின் பார்வையில் இருந்து விட்டால் நன்மையே. இதையும் பார்க்க வேண்டும். ஒரு ஜாதகத்தில் மிக மிக முக்கியமாக யோகாதிபதிகள் நன்மையைத்தான் செய்வார்கள் அப்படிங்கிறது கூற முடியாது. 6, 8, 12ஆம் அதிபதிகள் தீமையைத்தான் செய்வார்கள் என்பதும் கூற முடியாது. அது அவங்க ஜாதகத்தை பொறுத்து. ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி கேந்திர திரிகோணங்களில் இருந்து அந்த லக்னத்து சுபரினுடைய பார்வை பெற்றாலும் அல்லது இயற்கை சுபரினுடைய பார்வை பெற்றாலும் பெரிதாக சாபபாவ தோஷம் அந்த ஜாதகரை அணுகாது. இது மிக மிக நுட்பமாக கவனிக்க வேண்டும். எந்த ஒரு சாபபாவ தோஷமாக இருந்தாலும் சரி, லக்னங்கிறது என்ன? அது நீங்கள் அந்த ஜாதகரை குறிக்கக்கூடியது. அப்போ அந்த லக்னாதிபதியுடனோ லக்னத்துடனோ இந்த அமைப்பு சம்பந்தப்படும் போது யோகங்களை கொடுத்து சாபபாவ தோஷங்களை விளக்குகிறது.
லக்னாதிபதி யாரோ அந்த லக்னாதிபதி குரு சூரியன் அல்லது லக்னத்துக்கு 5 9ஆம் அதிபதியினுடைய தொடர்பு அந்த லக்னாதிபதிக்கு கிடைக்கும் போது அனைத்து வித சாபபாவ தோஷம் விலகுகிறது. ஜாதகத்தில் தோஷம் இருந்தால் அது விலகும். எப்போது? அதனுடைய தச புத்தி காலங்களில். இதையும் நாம் தெரிஞ்சுக்க வேண்டும். உங்களுடைய லக்னாதிபதி, நட்சத்திராதிபதி, ராசியாதிபதி இந்த 3 பேரும் கடகத்தில் இருந்து சந்திரனுடைய தொடர்போ அல்லது குருவினுடைய தொடர்போ பெறும்போது சாபம், பாவம், தோஷம் விலகுகிறது. உங்கள் லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் நட்சத்திராதிபதியும் லக்னத்துக்கு 5 9 தொடர்பு பெற்று லக்ன சுபருடனோ அல்லது இயற்கை சுபருடனோ தொடர்பு கொள்ளும் போது பெரிதாக சாபபாவ தோஷம் வேலை செய்வதில்லை. உங்கள் லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் ஒன்று கூடி கடகத்தில் அமைந்து கடக ராசிநாதன் தனசுவில் இருந்து விட்டால் இவர்களுக்கு தெய்வ பலம் உண்டு. அதே சமயத்தில் தெய்வ பலம் உண்டு அப்படிங்கிற ஒரு காரணமாக இருந்தாலும் ரொம்ப போராட வேண்டியது வரும். தெய்வ காரியங்கள் எடுத்தால் தடை வரும், தாமதத்தை கொடுக்கும். அதையும் கொஞ்சம் நுட்பமாக பார்க்க வேண்டும். கடக ராசிநாதன் தனசுல இருப்பது தெய்வ பலத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். சந்திரன் கடக ராசிநாதன் அவர் தனசுல இருக்கிறப்ப தெய்வ பலத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் அங்கே காரிய தடை ஏற்பட்டு நன்மை செய்யும். அதே போலதான் லக்னாதிபதியோ அல்லது ராசியாதிபதியோ அல்லது நட்சத்திராதிபதியோ 3 பேர் யாராவது 2 3 கடகத்தில் இருந்து கடக ராசிநாதன் கும்பத்தில் இருந்தால் தெய்வ காரியங்கள் எடுக்கிறதெல்லாம் தடையாகும். ஆனால் முடிவு நன்மையாகவே இருக்கும். தெய்வ காரியம் எதை செய்தாலும் தடை. என்ன சாபமோ என்ன பாவமோ யாராவது ஏதாவது செஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிற பல குழப்பத்துக்கு ஆளாக வேண்டிய வரும் சூழ்நிலை. அது யாருக்கு? லக்னாதிபதியோ ராசியாதிபதியோ நட்சத்திராதிபதியோ 3 பேர் கடக ராசியில் இருந்து 3 பேர் 2 பேர் இருந்தாலும் போதும். லக்னாதிபதி ராசியாதிபதி, இல்லை ராசியாதிபதி நட்சத்திராதிபதி, இல்லை லக்னாதிபதி நட்சத்திராதிபதி, இது யாராவது 2 பேர் அங்கே தொடர்பு கொள்ள வேண்டும். அங்கே தொடர்பு கொண்டு கடகராசிநாதன் தனசுலியோ கும்பத்தில் இருந்தால் தெய்வ காரியங்கள் தடை ஏற்படுது. ரொம்ப போராடி ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலையாக வருகிறது. ஆனால் அவங்களுக்கு தெய்வ பலம் கிடைச்சிவிடும். இது உறுதி. நிச்சயமாக தெய்வ பலம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிடைச்சிடும். அதே போலதான் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி விருச்சகத்தில் இருக்கக்கூடாது. மிக மிக அது ஒரு கெடுதலை கொண்டு போய் விட்டுரும். ஆனால் மறைமுக யோகத்தை கொடுக்கும். லக்னாதிபதி விருச்சகத்திலிருந்து புதனுடைய தொடர்பு அந்த லக்னாதிபதிக்கு ஏற்பட்டால் சாபத்தையும் பாவத்தையும் தோஷத்தையும் இவரே தேடி போகிறார். மாந்தி சம்பந்தப்பட்டால் கட்டாயம் இது ஏற்படும். மாந்தி சம்பந்தம் லக்னாதிபதி விருச்சகத்திலிருந்து லக்னாதிபதியுடன் மாந்தி இருந்து புதன் சம்பந்தப்பட்டு செவ்வாயும் சம்பந்தப்பட்டாலும் இந்த நிலை உருவாகும். சாபத்துக்கும் பாவத்துக்கும் ஆளாக வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஆனால் ஒரு வாய்ப்பு அங்கே இருக்கிறது. அது நீர் ராசி. அந்த சாபத்தையும் பாவத்தையும் போக்குறதுக்கு அங்கேயே விதியும் விதிவிலக்கும் இருக்கிறது. விதி சாபத்தை கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் அங்கே விதி விலக்கு நீர் ராசி. அவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள், அவங்களுடைய பாவத்தையும் சாபத்தையும் போக்குறதுக்கு எந்த தெய்வங்கள்? மலை அடிவாரத்தில் இருக்கும் தெய்வங்கள். அது நீர் ஓடையாக இருக்க வேண்டும். நீர்நிலை பகுதி
மலை மேல் இல்லை தெய்வங்கள் இருக்கக்கூடாது, மலைக்குள்ளே இருக்கும். ஒரு குகையாட்டம் ஒரு தெய்வம் உள்ளே இருக்கும். அந்த தெய்வத்தை வழிபடும் போது மட்டுமே அவங்களுக்கு சாபபாவ தோஷம் விலகுகிறது. இந்த கிணத்துக்குள்ளே தண்ணி எப்படி இருக்கும், ஆற்றுல தண்ணி போகிறதுக்கும் கிணத்துக்குள்ளே இருக்கிற தண்ணிக்கு வித்தியாசம் இருக்கிறது போல் ஒரு ரூமில் ஒரு ஆளை அடைச்சி வைக்கிற பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் மலை மேல் ஃப்ரீயாக இருக்கிற தெய்வத்தை வழிபடாமல் மலைக்குள்ளே இருக்கும் ஒரு குகைக்குள்ளே இருக்கும் தெய்வத்தை வழிபட்டால் அதிக நன்மைகள் ஏற்படுகிறது. ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 6, 8ஆம் அதிபதியும் செவ்வாயும் புதனும் லக்னாதிபதியுடன் தொடர்பு கொள்ளும் போது வாழ்நாள் முழுவதும் அவருக்கு ஏதாவது ஒரு பாவமோ சாபமோ தோஷமோ வந்து கொண்டே இருக்கிறது. நோய்கள் தொந்தரவு ஏதாவது ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது. இதையும் நாம் கவனிக்க வேண்டும். செவ்வாயும் புதனும் லக்னத்துடனோ லக்னாதிபதியுடனோ சஞ்சரிக்கும் போது சில பாவங்களும் சாபங்களும் தோஷங்களும் வருகிறது. எதன் மூலியமாக வருகிறது அதையும் பார்க்க வேண்டும். அதிகமாக மறைமுக விஷயத்தில் இவர்களுக்கு சாபபாவ தோஷம் வருகிறது. புதனும் செவ்வாயும் லக்னாதிபதி சம்பந்தப்பட்டால் கண்ணுக்கு தெரியாத மறைமுக விஷயங்களால் இவருக்கு ஆபத்து, தொந்தரவு, சாபபாவ தோஷம் எல்லாமே மறைமுக விஷயத்தினாலே நடக்கும். நேரடியாக தாக்காது. அப்போது இவங்க வழிபட வேண்டியது குகைக்குள்ளேயோ காட்டுக்குள்ளேயோ இப்படி தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபடுவது சிறப்பை தருகிறது. லக்னாதிபதி வலுவாக இருந்து ஒரு ஜாதகத்தில், ராசியாதிபதி ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்து, நட்சத்திராதிபதி யாரோ அந்த கிரகம் வலுவாக இருந்து லக்ன சுபரோ இயற்கை சுபரோ தொடர்பு கொண்டால் பெரிதாக சாபபாவ தோஷம் வேலை செய்வதில்லை. ஒரு ஜாதகத்தில் சூரியன் குரு லக்னாதிபதி தொடர்பு கொள்ளும் போது கோச்சாரத்தில் உங்கள் லக்னம் எதுவோ, உங்கள் லக்னாதிபதி எங்கே இருக்கிறாரோ அதை தொடர்பு கொள்ளும் போது பெரிதாக சாபமும் பாவமும் தோஷமும் வேலை செய்வதில்லை. அப்போது தெய்வ பார்வை உங்கள் மேல் படுகிறது. ஒரு ஜாதகத்தில் சூரியனும் குருவும் கடகம் கும்பம் இந்த இரு ராசிகளில் ஏதாவது ஒரு ராசியில் தொடர்பு இருக்க வேண்டும். அதில் உங்கள் லக்னாதிபதி, ராசியாதிபதி, நட்சத்திராதிபதி யாராவது ஒருவர் அவர் கூட சஞ்சரித்தால் எந்த ஒரு சாபமும் பாவமும் தோஷமும் வேலை செய்யாது. அங்கே விதி இருக்கிறது. காலபுருஷனுக்கு 4ஆம் இடம், காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். நாலாம் இடத்தில் குரு லக்னாதிபதியோ நட்சத்திராதிபதியோ அல்லது ராசிநாதனோ குருவுடன் சேர்ந்து அந்த கடகராசியில் இருக்கிறப்ப பாதாளத்தில் இருக்கும் தெய்வங்கள், அதாவது கிணத்துக்குள்ளே இருக்கும் தெய்வங்கள் ஒரு குழியாட்டம் இருக்கும், குழியை வெட்டி வச்சிருப்பாங்க, அதில் ஒரு தெய்வத்தை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தெய்வங்களை தேர்ந்தெடுத்து வழிபட்டால் அதிக நல்ல பலன்கள் ஏற்படுகிறது. உங்களுடைய குருவும் உங்கள் லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக குரு வந்து, இயற்கை சுபரே உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக குரு வந்து, அப்போது உங்களுக்கு வயதும் யோகமாக இருக்க வேண்டும். அப்போது மேலும் மேலும் யோகம் செய்கிறது. தெய்வ பலனை அதிகமாக கொடுக்கிற நேரமும் உங்களுடைய சாபத்தையும் பாவத்தையும் தோஷத்தையும் போக்குற வயது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஒருவருக்கு 17 வயது, 29 வயது, 41 வயதில் சாபபாவம் தீர்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அது உங்களுடைய யோகமான வயது.
அதே போல் வந்து பார்க்க மேலு 53 65 வயதில் சாபபாவம் தீர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் ஒரு விஷயம், கடுமையான ஒரு பாவ சாப தோஷம் எதுவாக தீர்க்க முடியாத ஒரு விஷயமா இருந்துட்டும் சரி, கோச்சாரத்தில் தீர்க்க முடியாத ஒரு சாப பாவம் கோச்சாரத்தில் உங்கள் லக்னத்துக்கு 5 9ஆம் அதிபதிகள் உங்கள் லக்னாதிபதியுடன் தொடர்பு பெற்று குரு சூரியன் உங்கள் லக்னத்தை தொடர்பு பெறும்போது அப்போ நடக்கிற வயது உங்களுக்கு வந்து பார்க்க மேலு 21 33 45 57 69 வயது நடந்தால் அந்த டயத்தில் குலதெய்வம் கோயில் வழிபட்டுக்கிட்டு வந்தால் அனைத்து வித சாபபாவ தோஷமும் விலகிறது. கோயில் தான தர்மங்கள், கோயிலுக்குன்னு ஏதாவது ஒரு தான தர்மங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தால் அனைத்து வித சாபபாவ தோஷம் விலகுகிறது. அந்த வயதில் மட்டும் அபரமான ஒரு யோகத்தை கொடுக்கிறது. இதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். அந்த டயத்தில் கோயிலுக்கு எப்பயுமே போகிறோம், அது ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த டயத்தில் போகும்போது அதிக வாய்ப்பு தருகிறது. ஒருவருக்கு எந்த வயதில் சாபபாவ தோஷம் விலகுகிறது அப்படிங்கிற விதியும் இருக்கிறது. பொதுவாகவே ஆண்களுக்கு 33 வயது வரைக்கும் தான் எந்த ஒரு தோஷமும் கடுமையாக வேலை செய்யும். பெண்களுக்கு 29 வயது வரைக்கும் தான் கடுமையாக வேலை செய்யும். அதுக்கப்புறம் குறைவாக வேலை செய்யும். அதுக்கப்புறம் சில ஜாதகங்களுக்கு வேலை செய்யாமல் போய்விடும். அப்படிப்பட்ட ஜாதகமும் இருக்கிறது. சில ஜாதகங்களுக்கு 40 45 வயது வரைக்கும் தோஷங்கள் கடுமையாக தாக்குகிறது. அதையும் நாம் பார்க்க வேண்டும். கோச்சாரத்தில் உங்கள் லக்னாதிபதி யாரோ, உங்கள் ராசியாதிபதி யாரோ, உங்கள் நட்சத்திராதிபதி யாரோ அவருடன் உங்கள் நட்சத்திராதிபதி யாரோ அந்த நட்சத்திராதிபதி உங்கள் நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரமாக 6வது நட்சத்திரமாக எந்த கிரகம் வருகிறதோ அந்த கிரகம் உங்கள் நட்சத்திரத்தில் வரும்போது சாப பாவ தோஷம் விலகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு 6 8வது நட்சத்திரத்தினுடைய அதிபதி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரத்தில் வரும்போதோ அல்லது அந்த நட்சத்திர அதிபதி 2வது நட்சத்திரத்தோட அதிபதியினுடைய சேர்க்கை பெறும்போதோ தெய்வ பலன் அதிகரிக்கிறது. தெய்வ பார்வை உங்கள் மேல் விழுகிறது. சாபபாவ தோஷம் விலகுகிறது. அந்த நேரம் மட்டும். எல்லா நேரமும் நன்மையாகவே ஒருவருக்கு இருப்பதில்லை. காலம் முழுவதுக்கும் எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருப்பதில்லை. இரவு பகலும் மாறிக்கொண்டே வருகிறது. அதே போல் மனித வாழ்க்கைங்கிறது நன்மையும் தீமையும் கலந்தே வருகிறது. உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் குரு சூரியன் உங்கள் லக்னத்துக்கு 5 9ஆம் அதிபதிகள் அங்கே வரும்போது அந்த கோச்சாரத்தில் உங்கள் லக்னாதிபதி சிம்மம் தனுசில் இருக்கும்போதோ நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் உள்ள சாபபாவ தோஷங்கள் விலகுகிறது. அந்த நேரம் அதையும் கவனிப்பாக பார்க்க வேண்டும். உங்களுக்கு எந்த தசை புத்தி நடக்கிறதோ உங்கள் தசை 6 8 12ஆம் அதிபதியினுடைய சாரத்தையோ பார்வையோ பெற்று உங்களுக்கு தசை புத்தி நடக்கிறது. அப்போது தீமை தரும் அப்படிங்கிறது நினைக்கலாம். ஆனால் அந்த தசநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ இயற்கை சுவரான குருவுடன் சஞ்சரிக்கிறப்பையோ அல்லது உங்கள் ராசிக்கு சாதகமான இடங்களில் சஞ்சரிக்கிறப்பையோ சிம்மம் தனசு கும்ப கடகம் இந்த ராசியில் சஞ்சரிக்கிறப்பையோ பெரிதாக தீமைகள் செய்வதில்லை. அங்கே அவர்களுக்கு நன்மையை செய்யத்தான் அதிகாரம் உள்ளது. ஒவ்வொரு ராசியும் அதிகம் பவர் உள்ள ராசிகள் இருக்கிறது, பவர் கம்மியாக ராசியுள்ள இருக்கிறது. தீமைகளை ஒரு ராசி அதிகமாக செய்யும், தீமைகளை சற்று கொஞ்சம் குறைவாக செய்யும். சில ராசி நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கும். இது பஞ்சபூத தத்துவத்தில் பிரிக்கப்படுகிறது. சரதர உபய ராசியில் பிரிக்கப்படுகிறது. கேந்திரம் திரியோணம் இப்படி பல வகையான ராசிகளை பிரித்து உள்ள வச்சிருக்கிறாங்க. அதன்படி நம்ம பலன் பார்க்க வேண்டும். எந்த வகையில் ஒருவருக்கு சாபபாவ தோஷம் ஏற்படுகிறது அதையும் நம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். மோட்ச தத்துவத்திலிருந்து வருகிறதா, தர்ம தத்துவத்திலிருந்து சாபபாவ தோஷம் வருகிறதா, கர்ம தத்துவத்திலிருந்து சாபபாவ தோஷம் வருகிறதா, காம தத்துவ ராசியிலிருந்து சாபபாவ தோஷம் வருகிறதா அப்படிங்கிறது பார்க்க வேண்டும்.
ஒருவர் ஜாதகத்தில் மிக மிக முக்கியமாக எந்த ராசி லக்னம் நட்சத்திரமாக இருந்துட்டாலும் சரி, சூரியன் குரு இவர்கள் இருவரும் லக்னத்துக்கு 3-11 இருந்து விட்டாலே விதியை மாற்றும் சக்தி அவர்களுக்கு ஏற்படுகிறது. சூரியன் குரு 3-11 11 2 பேர் இருந்துட்டாலும் சரி, அல்லது 3ஆம் இடத்துல 2 பேர் இருந்துட்டாலும் சரி, அல்லது 3இல் குருவோ அல்லது 11இல் சூரியனோ அல்லது 11இல் சூரியனோ 3இல் குருவோ, இப்படி மாற்றி மாற்றி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆக மொத்தம் 3-11இல் குரு சூரியன் அமர்ந்தால் விதியை மாற்றும் சக்தி அவர்களுக்கு அமைந்து விடுகிறது. தீராத சாபத்தையும் தீராத பாவத்தையும் தீராத தோஷத்தையும் போக்குறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அங்கே ராகுவோ கேதுவோ அல்லது மாந்தியோ தொடர்பு இல்லாமல் இருக்க வேண்டும். ஒருவர் சரராசியில் பிறந்து சரத்தில் ஒரு கிரகம் உச்சமோ ஆட்சியோ பெற வேண்டும். அது நட்சத்திராதிபதியோ ராசியாதிபதியோ லக்னாதிபதியோ அல்லது அந்த லக்னத்துக்கு யோகாதிபதி யாரோ அவர் இந்த ராசியில் அமைவது யோகத்தை கொடுக்கிறது. மிக மிக முக்கியம். இதை நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். சரராசியில் ஒரு கிரகம் வலுவாக இருக்க வேண்டும். அது லக்னாதிபதியாக இருந்தாலும் நட்சத்திராதிபதியாக இருந்துட்டாலும் ராசியாதிபதியாக இருந்துட்டாலும் யாராவது ஒருவர் சரத்தில் வலுவாக இருக்க வேண்டும். அவரை லக்னத்துக்கு யோக கிரகங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். அப்போது சாபபாவ தோஷம் விலகுகிறது, தீமைகள் விலகுகிறது, நன்மைகள் அதிகமாக நடக்கிறது. ஒரு ஜாதகத்தில் மிக மிக முக்கியமாக உங்கள் லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி யாரோ அந்த கிரகமும் குருவும் சேர்ந்து லக்னம் அல்லது 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும்போது சாபம் பாவ தோஷம் விலகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. எத்தனை சாபபாவ தோஷமாக இருந்தாலும் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் தெய்வத்தினுடைய பார்வை நமக்கு கிடைக்கிறது. இதையும் நாம் பார்க்க வேண்டும். மிக மிக முக்கியமாக சாபபாவ தோஷத்தை போக்குறதுக்கு நிறைய விதிகள் இருக்கிறது. உங்கள் லக்னாதிபதி கோச்சாரத்தில் சாபபாவ தோஷத்தை போக்குறதுக்கு கடகம் கும்பம் சிம்மம் தனுசு இந்த ராசியில் வரும்போது சாபபாவ தோஷம் விலகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதனுடன் உங்கள் லக்னத்துக்கு யோகாதிபதி யாரோ அந்த கிரகத்துடன் சஞ்சரிக்கும் போது தோஷங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகத்தில் மிக மிக முக்கியமாக நம் கவனிக்கப்பட வேண்டியது லக்னாதிபதி ராசியாதிபதி ஒன்றுக்கொன்று சஷ்டங்கமாக இல்லாமல் இருந்து அதே உங்கள் லக்னத்தினுடைய யோகாதிபதி தொடர்பு பெற்றுவிட்டால் எவ்வளோ பெரிய சாபபாவ தோஷம் இருந்தாலும் அதை முறியடித்து மேலோங்கி வந்துடுவீங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறீங்க. உங்கள் ராசியாதிபதி நட்சத்திராதிபதி ஒன்றுக்கொன்று சஷ்டங்கமாக இல்லாமல் இருந்து உங்கள் ராசி எதுவோ அந்த ராசியினுடைய யோகாதிபதியின் தொடர்பை ராசிநாதனும் நட்சத்திராதிபதியும் பெற்றுவிட்டாலும் எத்தனை வித சாபபாவ தோஷங்கள் இருந்தாலும் அதை விலக்கி மேலோங்கி வாழ்க்கை உங்களுக்கு வருகிறது. தெய்வ பார்வை உங்களுக்கு கிடைக்கிறது. உங்கள் லக்னத்துக்கு 5-9ஆம் அதிபதியும் ராசிக்கு 5-9ஆம் அதிபதியும் கோச்சாரத்தில் ராசிநாதனுடனோ உங்கள் லக்னாதிபதியுடனும் சஞ்சரிக்கும் போது அனைத்து வித சாபபாவ தோஷம் விலகுகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தெய்வ பார்வையும் உங்களுக்கு கிடைக்கிறது.
இதில் சரமா திறமா உபயராசியா எந்த அளவுக்கு பலம் பெற்றுக்கிறது அப்படிங்கிறதும் பார்க்க வேண்டும். இதில் அடுத்தடுத்த வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம். இதை சம்மந்தப்பட்டது இன்னும் நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.